எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வீட்டை விட்டு எங்கேயும் வெளில வர மாட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைம் பிடிச்சிருக்கு. கணக்கு முதல்ல வெளிப்படம் பார்த்தீங்களா? நல்ல படம் பார்த்தீங்க. சரி, வீட்டு விட்டு வெளில வர மாட்டீங்களா? இல்லை, அப்பா கூட போவேன். டிஃபார்ம் படிச்சிருக்கீங்களா? அப்புறம் இந்த பிளேஸை பற்றி உங்களோட அனுபவம், அதை பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த தடவை பாருங்க. இல்லை, அவங்களுக்கு இப்போதான் புதுசாக இருக்குது. நான் அடிக்கடி வந்திருக்கேன். அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. முன்னாடி காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு போவாங்க, அந்த அளவில் தான் இருந்திருக்காங்க. வெளில ட்ராவல் பண்ணதே இல்லை. அதனால ஸோ இப்போ எனக்கு பிடிக்கும்னால தான் அவங்க கூட வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸோ எனக்கு வந்து இதில் முக்கியமாக 2 எமோஷனல் மூவிஸ் வந்து அந்த ஃபேவரட் கேக்கும், அப்புறம் வந்து ஹவு டு எர்ன் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ். அது 2மே ரொம்ப எமோஷனல் மூவிஸாக பார்த்ததில் ரொம்ப பிடிச்ச படங்களாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த ஃபேவரட் கேக்கில் அந்த தனிமையை வந்து அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இன்னுமே அது அந்த ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு டைமில் எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் தனிமையை நம்ம தனியாக உணர்கிற சூழல் வந்திருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரைட்டிங் வைஸ் அது ரொம்ப பெட்டராக எழுதப்பட்ட படம். 2 படமுமே எனக்கு ரைட்டிங் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சின்ன சின்ன சீன்ஸ் கூட அவ்வளோ மெனக்கட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ஈவன் லைக் அந்த ஃபேவரட் கேக்லேயும் சரி, இந்த இன்னொரு படம் அந்த படத்துலையுமே வந்து பயங்கரமாக ரைட்டிங் இருக்கும். சும்மா அந்த பட்டன் கல்றது, அந்த லுக் செக்ஸியர், அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட மறுபடியும் கொண்டு வரும்போது ஒரு மாதிரி நமக்கே பார்க்க நல்லாயிருக்கும். அந்த அவங்க 2 குரூப்பில் அந்த பையனுக்கும் அந்த பாட்டிக்குமான பாண்டு கிரியேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஃபில்ட்ரு போட்டு காட்டுறதுங்கிறப்போ நார்மலாக இருக்கிறதுக்கும் ஒரு கேன்சர் வந்தவங்க கிட்ட இப்படி தான் இருக்குவார் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாடி காட்டுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக எழுதப்பட்ட மாதிரி இருந்துச்சாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு உறவு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு தானே கட்டமைக்கிறோம். இன்னொரு தட்டை அப்படின்றப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு அவங்களால பயன்பாடு, அந்த அந்த நோக்கில் தான் எல்லா உறவுகளுமே நம்ம கட்டமைக்கிறோம். பெரும்பான்மையான உறவுகளை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு உறவுகள் வந்து கொடுக்குறவங்களா இருக்கும், இல்லைன்னா வாங்குறவங்களா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம வாங்குறவங்களா இருக்கிறப்பவும் கொடுக்குறவங்களா இருக்கப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது இருக்குது. ஒருத்தவங்க ஒன்று கொடுக்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுப்போம் அப்படின்றப்ப அது எப்படி இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொசைட்டிலே எப்படி கட்டமைக்கணும்னா எல்லாமே வந்து இந்த திருமணங்கள்லாம் நடக்கும்போது மொய்யெல்லாம் எழுதுவாங்க. எழுதுறதை எழுதி வச்சுப்பாங்க. திருப்ப செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு போய் திருப்ப செய்கிற மாதிரியான ஒரு வாங்கவே திருப்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம். ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது பிடிச்சவங்களும் நம்ம எதாவது வாங்கி கொடுப்போம். அதை நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஸோ அந்த கட்டமைப்பே வந்து நம்ம சமூகத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த அடிப்படையில் தான் எதிர்பார்ப்பை வச்சு தான் உறவுகளே கட்டமைப்போம். நம்ம பெரும்பான்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உறவுகளை கட்டமைக்கும் போது அது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த படத்துலையுமே வந்து வரும்போதே வந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்போடு தான் அந்த பையன் வந்தோடனே இந்த ஹவுஸ் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி ஆரம்பிக்கிறதே அந்த இதில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த எமோஷன்ஸ்லாம் உள்ள வரும்போது அது அந்த எதிர்பார்ப்புலாம் அவன்கிட்ட இருந்துச்சா, அது எப்படி அவன்கிட்ட இருந்து போச்சுங்கிறது தான் லைக். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மில்லியன் அளவுக்கு பணம் கிடைக்கும்போது கூட அவன் எடுத்துக்கணும்னே நினைக்க மாட்டான். ஸோ அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டு வரும்போது அந்த அவ்வளோ பெருசாக கணக்குகள் உள்ளே வராதுங்கிற மாதிரி அந்த படங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படமுமே வந்து அந்த ஃபேவரட் கேக்கில் வந்து அந்த லீகலாக ஒரு இஷ்யூ வரப்போது அவன் செத்துட்டான், அவனுக்கு எப்படி ஹைட் பண்ணுன்ற அந்த பதற்றமே இல்லாமல் உட்காந்து தலைலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக அதெல்லாம் எழுதப்பட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ நேசித்த ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தனிமையை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக அவங்க இருந்திருப்பார். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த கேக் எடுத்து அவங்க வாயில் வச்சு அது ஒரு யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெரிய பதற்றம் வந்துடும். ஐயோ யாரோ வந்துடுவாங்களோ, அதுக்குள்ளே இதை டிஸ்போஸ் பண்ணுமே, அந்த மாதிரி ஒரு பதற்றம் வரணும். ஆனால் வந்து அது மாதிரி இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைசி இதில் கூட அது ரொம்ப பொறுமையாக கொண்டு போனது எனக்கு ரொம்ப பிடிச்சி. 2த்துலையுமே ரொம்ப பயங்கர ரைட்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நீ கேப்பில் வந்து ஒரு மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் அதை பெரும்பான்மையிட்ட சேர்க்கணும்னா ஆர்ட்டாக தான் முடியும். ஸோ அதான் ஹிப்ஹாப் வச்சு உள்ளே கொண்டு வந்து அந்த மொழி இப்போ நம்ம ஊரில் சொன்னோம்னா நார்த்தில் வந்து நிறைய மொழிகளோட முகங்களே இல்லாமல் எல்லாம் ஹிந்தியாக மாற்றினது வந்து நிறைய மொழிகளோட அழிவு தான். ஸோ இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு பின்னாடி ஒரு கல்ச்சர் இருக்குது, ஒரு இலக்கியம் இருக்குது. அது வந்து அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதுதான் ஒரு பெரிய அடையாளம் மாதிரி. அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, அவங்க அதனால தான் இலக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருப்ப ஒரு ஆர்ட் வழியாகவே அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். சினிமா, இலக்கியம் அதெல்லாம் வந்து அந்த மொழியை பெரும்பான்மையாக தக்க வைக்கிறது. ஈவன் தான் நிறைய பேர் தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் படிக்கிறதே விட்டால் கூட சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மொழியை வந்து அடுத்தடுத்த இதுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த சங்க காலத்தில் இலக்கியங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு, அப்போது வேறு மாதிரி இருந்துச்சு. அதேபோல் இப்போது நவீன இலக்கியங்கள் வேறு மாதிரி அதே விஷயங்களே திருப்ப பேசினாலுமே அது அந்த மொழியை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோட ஒரு அடையாளமாக அப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஸோ நீகேப் வந்து எனக்கு ஒரு மாதிரி இது அந்த அது வந்து பேசப்பட்ட கான்செப்ட்னு பார்த்தா அந்த கிராசிங்கோட கான்செப்ட் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன படங்களில் பார்த்தது தான். ஆனால் அது எல்லாமே திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அது ஒரே விஷயம் தான். கிராசிங்கோட அந்த அந்த கடைசியில் பேசப்படுற விஷயங்கள் வந்து அவங்க டிரான்ஸாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நாங்கள் தான் ஃபெயிலியர் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து நிறைய படங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அது திரும்ப திரும்ப பேச வேண்டியது வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு விதமாக சொல்லப்போனால் ஒரே கதையை திரும்ப திரும்ப வெவ்வேறு விதமாக சொல்லிக்கிட்டே இருக்குது ஆர்ட். அது ஒரு இது மாதிரி அப்படி தான் ஒர்க் ஆகும்னு தோணுது. வெகுஜன சினிமாக்கள் வெகுஜன இலக்கியங்கள்லாம் இப்போ ஜாதியை பற்றி பேசுது அப்படின்னா அது தலித் சினிமா எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. திருப்ப ஒரு சினிமா எடுத்துட்டாங்க அதனால் வந்து அப்படியே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துருது. அந்த சினிமா இவந்தோ எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதுனா கூட அதனால் எந்த பெரிய மாற்றங்களும் நிகழுதா அப்படின்னு கேட்டால் ஆனால் திரும்ப எடுத்துகிட்டே இருக்காங்க தலித் சினிமா. வெவ்வேறு விதமாக எடுத்து அதை ஒரு மாதிரி சொசைட்டியில் அது திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பெரிய ஒரு எல்லா எவல்யூஷனுமே குட்டி குட்டியாக நடக்கும். லைக் கான்ஸ்டண்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் நம்ம எவால்வ் ஆகிறோங்கிறது தான் இது வந்து லைக் இப்போ ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒன்று கேட்குறோம்னா நமக்கு சொல்லப்படுறதில்ல, நமக்கு பின் வர ஒரு ஜென்ரேஷனுக்கு சொல்லப்படுறதுங்கிற மாதிரி அது திரும்ப தொடர்ந்து நடந்துகிட்டே ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு பார்த்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரையும் சந்திச்சு